ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நமக்கு சம்மர் சீசன் ஆகிட்டு இந்த சீசனில் நம்ம அதிகமாக நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுவோம். இந்த நன்னாரி சிரப் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம நன்னாரி வேர் கடையில் வாங்கி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற நன்னாரி சர்பத் ஒரிஜினல் இல்லை, நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதில் ஃப்ளேவர் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த ஒரிஜினல் ஆன கலர்ஸ் நமக்கு கிடைக்காது. இது நல்லதே இல்லை. நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம நன்னாரி சிரப் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்துக்கிட்டேன். இது நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். 50 கிராம் வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக 50 கிராம். இது 50 ரூபா சொன்னாங்க. இப்போ இதில் நிறைய மண் இருக்கும். அதனால 2-3 தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அலசிக்கணும். இது ஹார்டாக இருக்கும். இதை இடித்து அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போது சாஃப்ட் ஆகுறதுக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சிலையோ அல்லது உரல்லையோ இடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மிக்சியில் அப்படியே போட்டு திரிச்சா கஷ்டமாக இருக்கும். அதனால் இடிச்சிட்டு கல்லில் இடிச்சிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டுட்டு 1-2மா நம்ம இதை தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியில் நமக்கு எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணியை 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிடணும். 50 கிராம் நன்னாரி வேருக்கு 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதித்து நமக்கு வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிடலாம். ஒரு 70% அளவுக்கு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேரை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கொதிக்க வைக்கணும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ 1/2 கிலோ அளவுக்கு சுகர் தேவைப்படும். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவும் நமக்கு திக்காக நம்ம சிரப் பதத்துக்கு வரணும். பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ½ லெமன் இதில் புழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு நன்னாரி சிரப் ரெடி ஆயிரும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 6 மந்த் வரை நம்ம வெளியிலே வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம். சூப்பராக ஹோம்மேடாக வீட்டிலே நம்மளும் ரெடி பண்ணலாம். இந்த சம்மருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.